இந்த நரகத்துடைய பாலத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நரகத்துக்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாலத்தை பற்றி சொல்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின்னல் வேகத்தில் அதை கடப்பவர்களும் உங்களில் இருக்கிறார்கள். அதாவது விதிகளுக்கு மத்தியில் ஒரு சுபசோபனமான ஒரு செய்தி, அதை கடக்கக்கூடியவர்களில் மின்னல் வேகத்திலே கடப்பவர்கள் இருக்கிறார்கள். மின்னல் வேகத்தில் என்ன, அவர் தாண்டியதே அவருக்கு என்ன செய்யாது தெரியாது என்கின்ற அமைப்பில் வேகமாக கடக்கக்கூடியவர்கள் இருக்கிறார். அந்த இடத்துல இருந்து தவண்டு தவண்டு அந்த பாலத்தை கடக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சொன்னாங்க. அதாவது முஃமின்களுக்குள் இந்த நரகம் விழுங்கிக் கொள்ளக்கூடிய, நரகம் இழுத்து போடக்கூடியவர்கள் அவர்கள் வேறு. ஆனால் தப்புகின்றவர்களில் தவண்டு தப்பக்கூடியவர்களும் என்ன செய்கிறார்கள், தவழ்ந்து அதை விட்டு தப்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நினைச்சு பாருங்க, ஒரு மனிதன் நரகத்துக்கே போகல, நரகத்திலிருந்து போய் விடுதலை ஆகிறதெல்லாம் இல்லை, சொர்க்கம் தான் அவர் போறாரு. ஆனால் தவழுதல் என்பதை போல ஒரு அதாப் இருக்குமா? நம்ம அந்த நரகத்தை கண்டுகொண்டு அந்த இடத்தை தாண்டுவது போல ஒரு அதாப் இருக்குமா? அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் பத்த பிஹி அமலுஹு லம் யுஸ்ரி பிஹி நஸபுஹு என்று சொன்னார்கள். எவரது அமல் ஒருவரை தாமதமாக்கி விட்டதோ அவரது பரம்பரை அவரை கொண்டு போய் சேர்க்காதன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் பத்த பிஹி அமலுஹு, எவரது அமல் ஒருவரை ஸ்லோவாக்கிட்டோ, மெதுவாக்கிட்டோ, அவரது பரம்பரை நசபு, நான் அந்த குடும்பம் இந்த குடும்பம் என்றது அவரை கொண்டு போய் என்ன செய்யாது, வேகமாக்கி சேர்க்காது அப்படின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப அமல் ஒருவரை ஸ்லோவாக்குறதுன்றது எது? இந்த இடத்தை நம்ம தாண்டது. அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், ஒரு மனிதன் நரக விடுதலை என்பதை பற்றி சிந்தித்தாலேயே முதலாவது அவர் சிந்திக்க வேண்டிய இடம் இதுதான். நரக விடுதலை என்று நினைச்சாலேயே நரகத்துக்கு போய் வாரதல்ல, நம்ம நரகத்துக்கே போகக்கூடாது, நரகம் பக்கமே போகக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்களும் கவலைப்பட வேண்டிய ஒரு இடம் எது? இந்த நரகத்தை நாம், அதற்கு மேலால் உள்ள பாலத்தை நாம் எப்படி தாண்டுவோம் என்றது. அந்த தாண்டுவதில் உள்ள வேகம் என்பது உண்மையிலே அது உடல் சக்தியோட அறிவாற்றலோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லையே. நம்ம நரகத்தை வேகமாக கடக்கிற என்பது உடல் சக்தியோடு அறிவாற்றலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அல்ல, இறையச்சத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அங்கே வேகம் கிடைப்பதெல்லாம் எதனால? உடலாலோ, அதாவது சக்தியாலோ, அதனாலோ இல்லை, நம்ம இந்த உலகத்தில் செய்த அந்த நன்மைகளாலும் எமது உள்ளத்தில் இருந்த இஹ்லாஸ், தக்வா, சபர் என்ற அந்த நன்மைகளாலும் தான் என்ன செய்ய போகிறது, நமக்கு கிடைக்க போகிறது. அப்போ அந்த இடத்தை தாண்டுவது என்பது எமது அமல்களுடைய வேகத்திலே தங்கியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். கடைசியாக போற நிலவரடை எப்படி இருக்கும்? தவண்டு போகக்கூடிய நிலைமை இருக்கும். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், சும்ம நுனஜ்ஜில் லதீன தகவ் வ நதரு ஸாலிமீன ஃபீஹா ஜிஸிய்யா. பின்னர் யாரெல்லாம் இறையச்சத்தோடு வாழ்ந்தார்களோ அவர்களை அந்த நரகத்தை விட்டு நாம் காப்பாற்றுவோம். யாரெல்லாம் அநியாயம் செய்தார்களோ அவர்களை அந்த நரகத்திலே வீழ விட்டு விடுவோம் என்றாங்க. அதை தாண்ட முடியாது.